بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய காலகட்டத்தில் மனித வாழ்வின் மிக முக்கியமான பகுதியாக ஆற்றல் நிறைந்த பருவமாக இளமை பருவம் அமைந்திருக்கிறது என்பதை நம்மில் யாரும் மறுக்க மாட்டோம். ஏன்னா குழந்தை பருவம் என்பது அறியாமையின் வெளிப்பாடாகவும் முதுமை பருவம் என்பது இயலாமையின் வெளிப்பாடாகவும் தான் இருக்கின்றது. இளமை பருவம்தான் இரண்டிற்கும் இடைப்பட்ட ஆற்றல் நிறைந்த பருவமாகவும் வலுப்பெற்ற பருவமாகவும் எண்ணிய காரியங்களை வீரியத்தோடு செயல்படுவதற்கு துணிவு பெற்ற ஒரு காலகட்டமாகவும் அமைந்திருக்கிறது. சொல்லப்போனால் இன்றைக்குள்ள காலகட்டத்தில் அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் இயக்கங்களாக இருந்தாலும் தனியார் நிறுவனங்களாக இருந்தாலும் தொழில்துறை வியாபாரத்துறை சினிமா துறை என்று எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அனைவர்களாலும் குறிவைக்கப்படுகிற சமூகமாக இளமை சமூகம் இளைஞர்கள் தான் இருக்கிறார்கள். ஒரு அரசியல் கட்சியோ ஒரு இயக்கமோ தம்முடைய கட்சியில் இயக்கத்தில் சிறுவர்களை சேர்க்க வேண்டும் என்று யாரும் ஆர்வம் கொள்ள மாட்டார்கள். வயது முதிர்ந்த முதியவர்களை சேர்க்க வேண்டும் என்று போட்டி போடுவதை நீங்கள் பார்க்க இயலாது. ஒரு சினிமா துறை சினிமா படம் எடுப்பதாக இருந்தால் கூட இளைஞர்களை மையப்படுத்தித்தான் பல்வேறு விதமான சினிமாக்கள், ஒரு வியாபார பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக இருந்தாலும் இளைஞர்களை மையப்படுத்தி பல்வேறு வியாபார பொருட்களை விற்பனை செய்வது என்று எல்லாருடைய இலக்கு வைக்கப்படுகிற நபர்களாக இளமை பருவத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். உலக வரலாற்றில் எத்தனையோ பல கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரர்களாக இளமை பருவத்தை சார்ந்தவர்கள் தான் இருக்கிறார்கள். உலக வரலாறு என்று மாத்திரமல்ல, இஸ்லாமிய வரலாற்றிலையும் அல்லாஹ்வின் அருளால் அளப்பரிய பல மாற்றங்களை வரலாற்று சரித்திரங்களை நிகழ்த்திய சாதனைக்கு சொந்தக்காரர்களாக இளைய பருவத்தை சார்ந்தவர்களால் தான் இஸ்லாமிய வரலாற்றிலேயும் பல்வேறு மாற்றங்கள் முன்னெடுக்கப்பட்டது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி திருக்குர்ஆன் சொல்கிற வரலாறு நம்ம அனைவருக்கும் பரிச்சயமானது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குரல் இன்றைக்கு உலகளாவிய அளவில் இணை வைப்பிற்கு எதிரான அழுத்தமான ஆணித்தரமான குரலாக திருக்குர்ஆனில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால், வழிகேட்டு கொள்கை அவருடைய தலையில் சம்மட்டியடி அடிப்பதை போன்று ஆணித்தரமான வாதங்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்வைத்து இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்தார்கள் என்றால் அது தம்முடைய இளமை பருவத்தில் தான் டிக்ளேர் பண்ணி செய்தார்கள். சிலை வழிபாட்டினுடைய கலாச்சாரத்திலேயே வளர்ந்தவர்கள். சொந்த பந்தங்கள் என்பதை தாண்டி தம்முடைய குடும்பத்தில் தன்னை பெற்றெடுத்த தந்தை சிலை வழிபாட்டை செய்பவர், சிலையை உருவாக்குபவர். அப்படியான ஒரு சூழலில் உருவான நபர் அதையெல்லாம் மாற்றமாக சிந்திக்கிறார். படைப்புகள் குறித்து சிந்தித்து பார்க்கிறார். ஏக இறைவனின் புறத்திலிருந்து நேர்வழியை பெறுகிறார். பெற்ற நேர்வழியை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்கிற துடிப்பு, ஆர்வத்தோடு அதை மக்கள் மத்தியில் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று பிரச்சாரத்தை துவக்குகிறார். எந்த அளவிற்கு தான் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிறார் என்றால், இந்த சிலைகளுக்கு எந்த விதமான சக்தியும் இல்லை என்பதை அவர்களுக்கு அழுத்தம் திருத்தமாக உரைக்கும்படி சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி மக்கள் திருவிழாக்களில் கூடக்கூடிய ஒரு நாளை தேர்வு செய்து அதற்கு முன்பே குறிப்பிட்ட ஒரு சிலரிடத்தில் மாத்திரம் சொல்கிறார், தல்லாஹி லாக்கீதன்னா அஸ்னாமக்கும், நிச்சயமாக இறைவன் மீது ஆணையாக உங்கள் சிலைகளை எல்லாம் நான் அடித்து துவம்சம் செய்வேன் அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு தான் செய்கிறார். குறிப்பிட்ட சில சாராரை மாத்திரம் அழைத்து சிலைகளை எல்லாம் உண்டு இல்லைன்னு பண்றனா இல்லையான்னு பாருங்க. ஏன் சொன்னாத்தானே செய்தி கசியும். சிலைகளெல்லாம் உடைத்து முடித்ததற்கு பிறகு யார் உடைச்சாங்கன்னு தெரியாம இருந்தா இப்ராஹிம் நபி எப்பேற்பட்ட சிந்திக்கிற ஒரு நபராக இருந்திருக்கிறார் பாருங்க. இளமை பருவத்தில் அவருக்கு உண்டான அந்த சீரிய சிந்தனை சிலரிடத்தில் சொன்னால்தான் நான் தான் உடைத்தேன் என்பது தெரிய வரும் என்பதற்காக வேண்டிய சொல்லி ஊர் மக்கள் திருவிழாவுக்கு போன நேரத்தில் அடிச்சு துவம்சம் செய்கிறார். பெரிய சிலையை மாற்றம் விட்டு வைக்கிறார். மக்கள் வர்றாங்க, வந்து கேட்கிறாங்க, தங்களுடைய கடவுள்களுக்கு மிகப்பெரிய கைசேதம் ஏற்பட்டிருப்பதை பார்த்துவிட்டு யார் இந்த நாச காரியத்தை பண்ணது, யாருன்னு தெரியலையே என்று பேசிக் கொண்டிருக்கும் போது சொல்கிறார்கள், இன்னா சமிஅனா ஃபதன்
ஒரு இளைஞரை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டோம். எதுக்குருகும் யுக்காலு லஹு இப்ராஹிம், அவருடைய பெயர் இப்ராஹிம். சொல்கின்ற பொழுது அவர் ஒரு இளைஞர், இப்ராஹிம் என்பது அவரது பெயர். அவர்தான் இந்த காரியத்தை செய்ய போவதாக இதற்கு எதிரான பிரச்சாரங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தார். அவரை கூப்பிட்டு விசாரிங்க, அவரை கூப்பிட்டு கேளுங்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். வந்து கேட்கப்படுகிறது, நீங்க தான் உடைச்சீங்களா? இதே எப்ப ஏண்ட கேட்கிறீங்க? உங்களுக்கு குழந்தை வேண்டும் என்று எந்த சில இடத்தில் கேட்டீர்களோ, உங்களுடைய துன்பங்கள் போக்கப்பட வேண்டும் என்று எந்த சிலை இடத்தில் கேட்டீர்களோ, உங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று எந்த சிலை இடத்தில் கேட்டீர்களோ, அதே சிலை இடத்துல இதோ இந்த பெரிய சிலை, அதுகிட்ட போய் கேளுங்க. குழந்தை வேணும்னா அந்த சிலையில போய் கேட்கிறல்ல, உங்க துன்பங்கள் நீக்கப்படுவதற்கு இதே சிலை இடத்தில் போய் கேட்கிறாய் அல்லவா? சிலையை உடைச்சது யாருன்னு சிலை இடத்துல போய் கேளு. இவ்வளவு வாதபூர்வமான அறிவுபூர்வமான பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்கள். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஏகத்துவத்திற்காக பாடுபட்டதும், இணை வைப்பிற்கு எதிரான ஆணித்தரமான வாதங்களை முன்வைத்து மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்ததும் தம்முடைய இளமை பருவத்தில் தான். இப்ராஹிம் நபி என்று மாத்திரமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தம்முடைய இளமை பருவத்தில் மிகச்சிறந்த நற்குணங்களை கொண்டவர்களாக, நற்சிந்தனைகள் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று வரலாறுகள் சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தம்முடைய 40ஆம் வயதில் இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தை முன்னெடுக்கின்ற பொழுது அவருக்கு உறுதுணையாக இருந்தவர்கள், நாடு முழுக்க நபிகள் நாயகத்தின் பிரச்சாரத்தை எடுத்து சென்றவர்கள், இந்த மார்க்கத்திற்காக பாடுபட்டவர்கள், அர்ப்பணிப்பு செய்தவர்கள் அத்தனை பேரில் 100% இளமை பருவத்தை சார்ந்தவர்கள் தான். ரசூலுல்லாஹ்வுக்கு தான் 40 வயசு. ரசூலுல்லாஹ் சொன்ன கொள்கையை ஏற்று அந்த கொள்கையை நாடு முழுக்க கொண்டு செல்வதற்காக வேண்டி பாடுபட்டவர்கள் இளமை பருவத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். இஸ்லாமிய வரலாற்றில் இளைஞர்களுக்குரிய பங்கு குறிப்பிடத்தக்க ஒரு பங்கு. பத்ர் போர்க்களத்தில் 2 இளைஞர்கள் இருக்கிறார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்கிற மூத்த நபித்தோழர் இருக்கிறார். அவர் சொல்கிறார், வலப்பக்க பார்த்தா ஒரு இளைஞர், இடப்பக்கத்தில் பார்த்தா அங்கேயும் இளைஞர். ஒருவர் என்னுடைய இடுப்புல குத்துறாரு. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய இடுப்புல குத்தி கேட்கிறாராம். வலது புறத்தில் உள்ளவர் என்னுடைய இடுப்பை குத்தினார். குத்தி கேட்கிறாரு, எதிரிகளின் புறத்தை கை காட்டி, இதில் அபூஜஹல் யாருன்னு கேட்கிறாரு. நான் சொன்னேன், இதோ இவன் தான் உன்னுடைய எதிரி என்று நான் சொன்னேன். இடது புறத்தில் உள்ள அந்த இளைஞரும் என்னுடைய இடுப்பில் குத்தி அபூஜஹல் யாருன்னு கேட்டாரு. அவருக்கும் சொன்னேன், இந்தா உங்க ஆள் வந்துட்டாப்பா என்று நான் கை காட்டினேன். யுத்தத்தின் நடுவே அவர்களை நான் கண்காணிக்கின்ற பொழுது அவர்கள் இருவரும் அபூஜஹலை வீழ்த்துவதிலேயே குறியாய் இருந்தார்கள். இறுதியில் இந்த இருவர்களும் அபூஜஹலை வீழ்த்துவதற்கு மிகப்பெரிய பங்கை செய்தார்கள் என்று புகாரி உள்ளிட்ட நபிமொழிகளில் பார்க்கிறோம். அப்ப இஸ்லாமிய வரலாற்றில் மிகப்பெரிய தலைவலியாக இருந்த அபூஜஹலை வீழ்த்துவதற்கு மிகப்பெரிய உழைப்பை செய்தவர்கள் இளைஞர்கள். இப்படி ஒவ்வொரு வரலாற்றிலையும் இப்படிப்பட்ட பாரம்பரியத்தில் வரக்கூடிய, இத்தகைய சமூகத்தில் வரக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள் இன்றைக்குள்ள காலகட்டத்தில் எப்படி இருக்கிறார்கள், அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றது? தாங்கள் படைக்கப்பட்டதின் நோக்கத்தை மறந்து விட்டார்கள். தாங்கள் பயணிக்க வேண்டிய பாதையை மறந்து விட்டார்கள். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற இலக்கு எது? அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவது, மறுமையில் வெற்றியை பெறுவது, அல்லாஹ்வை வணங்குவது என்கிற அந்த இலக்கை எல்லாம் விட்டு திசை மாறி சென்று கொண்டிருக்கிறார்கள். திசை மாறி என்று சொன்னால் சாதாரணமாக அல்ல, அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும் என்கிற அந்த கொள்கைக்கு மாற்றமான பாதைகளிலேயே இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய சமூகம் வேகமாக முன்னேறி சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த சிஏஏ, என்ஆர்சி, இந்த ஆர்ப்பாட்டம், இதனுடைய ஒரு சூழல் இஸ்லாமிய சமூக மக்கள் மத்தியில் எழுந்த பொழுது அதை ஒட்டி சில இளைஞர்கள் அரசியல் கொள்கையின்பால் ஈர்க்கப்படக்கூடியவர்களாக மாறி போய் இன்றைக்கு பல இஸ்லாமிய இளைஞர்கள் அரசியல் கொள்கையை நோக்கி, அரசியல் அமைப்புகளை நோக்கி படையெடுப்பவர்களாக இருக்கிறார்கள். சில ஊர்களில் கணிசமானவங்க அப்படியான சிந்தனை இருப்பதை பார்க்கிறோம். அரசியல் அமைப்புகளில் கொள்கையெல்லாம் அடமானம் வைத்துவிட்டு இதர அரசியல் அமைப்புகளுக்கு செல்கிறார்கள். உலக ஆதாயத்திற்காக வேண்டிய அரசியல் அமைப்புகளுக்கு செல்கிறார்கள். சமுதாயத்திற்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்கிற இலக்கு இருக்கிறது, அந்த எண்ணம் இருக்கிறது. ஆனால் அதற்கு ஏதேனும் இஸ்லாமிய அமைப்பில் அங்கம் வகித்தால் தான் அதை நிறைவேற்ற முடியும் என்று சொல்லி சென்று கொள்கையை, வணக்க வழிபாட்டை, மார்க்கத்தில் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற எல்லா போதனைகளையும் மறந்து போய் அரசியல் அமைப்புகளில் பணி செய்கிறாங்க, மாறி போயிடுறாங்க. எத்தனை இளைஞர்கள் அப்படியான சிந்தனைகள் அவர்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கிறது, அதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். சமூக வலைத்தளங்களை பார்த்தாலும், நம்ம ஊர்களில் இளைஞர்களுடைய போக்குகளை பார்த்தாலும் மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இப்போதும் பாருங்க, அரசியலுக்கு போகக்கூடியவரிடத்துல சமுதாயத்திற்கு ஏதேனும் நல்லது செய்ய வேண்டும் என்கிற சிந்தனை மாத்திரம்தான் இருக்கிறதே ஒழிய, அல்லாஹ் சொன்ன மார்க்கத்தில் இருக்கணும்,
அல்லாஹ் திருப்தி கொள்ளக்கூடிய காரியங்களை மாத்திரமே செய்ய வேண்டும், அந்த நெறி இருக்கிறதா? இஸ்லாம் சொல்லக்கூடிய, குர்ஆன் சொல்லக்கூடிய கொள்கையின்படி நடக்க வேண்டும் என்கிற கொள்கை பற்று இருக்கிறதா? பெரிய பெரிய அரசியல் தலைவர்களை இந்த எடப்பாடியினுடைய தாயார் மரணித்து விட்டார்கள் என்று சொல்லி அவங்க சமாதிக்கு செல்வதையும் அவருக்கு போய் ஆறுதல் சொல்வது ஒரு ரகம். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு அது தவிர்க்க இயலாத ஒன்று. அதையும் தாண்டி எடப்பாடி தாயார் மரணித்து விட்டார்கள் என்று சொல்லி அவருக்கு ஆறுதல் சொல்வதை தாண்டி அவங்க சமாதிக்கே போறாங்க. அது போக பார்த்தா அவங்க படத்துக்கு முன்பாக நின்று கொண்டு அஞ்சலி செலுத்துவதையும் பார்க்கிறோம். இந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் என்கிற ஒரு சினிமா பாடகர் மரணித்த போது எவ்வளவு அலப்பறைகளை பார்த்தோம். பாலசுப்ரமணியத்துக்கு ஃபாத்தியா ஓதுனாங்க நம்ம சமூகத்தில். எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கு ஈசால் சவாபு, அவருக்கு ஃபாத்தியா. அதுவும் எங்கிருந்துலாம், இலங்கையிலிருந்துலாம் ஏராளமான துவாக்கள், ஃபாத்தியாக்கள். இதெல்லாம் எதன் பேரில் நடைபெறுகிறது? கொள்கையை மறந்த காரணத்தினால தானே. இப்படியான சிந்தனை போக்கும் செயல்பாடும் அரசியல் கட்சிகளை வழிநடத்துகிற இஸ்லாமிய தலைவர் என்கிற பேரில் இருப்பவர்களும் முஸ்லிம் அரசியல் கட்சிகளின் தலைவர்களாக இருப்பவரிடத்திலேயே இப்படிப்பட்ட செயல்பாடுகள் இருக்கும் என்றால் அந்த அமைப்புல போய் அங்கம் வகிக்கிற இளைஞர்களிடத்தில் வேறு எதை எதிர்பார்க்க இயலும்? எப்படி அவர்கள் அந்த தங்களுடைய தலைவரின் கொள்கைக்கு மாத்தமாக, அமைப்பின் கொள்கைக்கு மாத்தமாக மார்க்கத்தின் கொள்கையில உறுதியாக இருப்பார்கள் என்று சொல்ல முடியுமா? அரசியல் என்று சிலர் செல்கிறார்கள் என்றால், இந்த வகையில் சிலர் கொள்கையை இழக்கிறார்கள் என்றால், இன்னும் சிலர் மார்க்கத்தின் பேரால் வழிகெடுப்பதையும் பார்க்கிறோம். சலப்புகள்லாம் சில பிரச்சாரங்கள் பண்றாங்களே, சலப்புகள் சொல்லக்கூடிய பிரச்சாரம்ங்கிறது இன்னைக்கு இல்லை, காலங்காலமா அவங்க சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்கன்னா சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும், பெரியார்களை பின்பற்றணும், இமாம்களை பின்பற்றணும். இமாம்கள் சொன்னதுக்கு மாத்தமா மார்க்கத்தில் நாம எதையுமே சொல்லக்கூடாது. புகாரி ஹதீஸ் தொகுப்புல இமாம் என்ன தலைப்பு போட்டிருக்கிறாரோ, எந்த தலைப்பின் கீழ் ஒரு ஹதீஸை கொண்டு வருகிறாரோ அப்படித்தான் நம்ம எடுத்து சொல்லணும். புகாரி ஒரு தலைப்பு போட்டிருந்தா அதுக்கு மாத்தமா இன்னொரு தலைப்புல நீ அதை பேசாத, அதை பத்தி சிந்திக்காத என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இமாம்களின் மீது குருட்டு பக்தியை ஏற்படுத்துவதையே கொள்கையாக கொண்டவர்கள் தான் சலப்பு என்று சொல்லக்கூடியவர்கள், வழிகட்ட கொள்கையை சார்ந்தவர்கள். அந்த கொள்கைக்கு அங்கங்க அவங்க பரவலா இருக்கிறாங்கன்னு சொல்ல இயலாது. சில குறிப்பிட்ட பகுதிகளில் அவர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இளைஞர்களை தங்களுடைய குறிக்கோளாக கொண்டு அவங்களை சந்திச்சு தங்களுடைய வழிகட்ட கொள்கையை திணிக்கிறாங்க. அப்ப இதையெல்லாம் நம்ம கண் முன்னால் நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்றால், கொள்கை ரீதியாக வழிகட்டு போகக்கூடிய இளைய சமூகத்தை தடுத்து நிறுத்துகிற பொறுப்பு இருக்கின்ற அமைப்புகளிலேயே அல்லாஹ்வின் அருளால் சத்திய பாதையின்படி வழி நடக்கின்ற நமக்கு கூடுதலாக இருக்கிறதா இல்லையா? அவர்களுக்கு அணை போட்டு அவருடைய சரியான இலக்கை நோக்கி திருப்ப வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறதா இல்லையா? கொள்கை ரீதியாக ஒரு புறத்தில் தடம் புரள்கிறார்கள் என்றால், இன்னொரு புறத்திலே இன்றைக்கு சமூகத்தினுடைய நிலை மிகுந்த கவலைக்குரியதாக மாறிவிடுமோ என்று அச்சம் கொள்ளக்கூடிய அளவிற்கு சில செய்திகள் நம்மை பதற வைக்கக்கூடிய அளவில் உள்ளது. போதை பழக்கம் இளைஞர்களுக்கு மத்தியில் அதிகமாகிவிட்டது. குறிப்பாக அந்த இளைஞர்களையும் இஸ்லாமிய சமூகத்தில் உள்ள இளைஞர்கள்ட்டையும் போதை பழக்கங்கள் சில ஊர்களில் துவங்கிவிட்டது என்னும்படியான செய்திகள் வருவதை பார்க்கிறோம். ஒரு காலத்தில் போதைன்னு சொன்னா மது குடிப்பது மாத்திரம்தான் போதையாக பேசப்பட்டுச்சு. அதுதான் பெரிய தீய பழக்கமா இருந்துச்சு. குடிகாரன் என்று கேவலப்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு நிலை இருந்தது. இன்னைக்கு மது என்கிற போதையை தாண்டி ஏராளமான வடிவத்தில் போதைப் பொருட்கள் உட்கொள்ளப்படுவதை பார்க்கிறோம். மாணவர்களுக்கு மத்தியில் சாக்லேட் வடிவத்தில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறது. பள்ளி கல்லூரிகளுக்கு முன்பாக குறிப்பிட்ட சில இடைத்தரகர்களால் விற்பனை செய்யப்படுகிறது. சமீபத்திய சில செய்தி 2-3 மாதங்களுக்கு முன்பு தமிழ் ஹிந்துல ஒரு செய்தி போடுறாங்க. லெட்டரில் ஒட்டுவாங்கல்ல ஸ்டாம்பு, கடந்த காலங்கள் எல்லாம் பெரிய இன்லேண்ட் லெட்டர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த லெட்டரில் ஒட்டுற ஸ்டாம்பு, அந்த ஸ்டாம்பு போன்று ஒன்று விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில், கோவையில், தேனியில். என்னன்னு பிடிச்சி பார்த்தா அந்த ஸ்டாம்பில் போதை நாக்கில் வச்சா போதும். புத்தகங்களுக்கு நடுவில் வைத்து கொண்டு கூட எளிதாக மறைத்து கொண்டு செல்லலாம். இந்த ஸ்டாம்பு அடிவிலான போதை என்பது துவக்கமே அது நாக்கில் வச்சா 8 மணி நேரம் கன்ஃபார்ம் போதை. 8 மணி நேரம் குறைந்தபட்ச அளவு, 8 மணி நேரம் அதிகபட்சம் 12 மணி நேரம். அப்ப இளைய சமூகத்தின் போக்கு எப்படி இருக்கு பாருங்க. இந்த போதைப் பொருளை பயன்படுத்தினார்கள் என்று சென்னையில் 3 வழக்கு, கோவையில் 2 வழக்கு, தேனியில் 1 வழக்கு பதிவாக இருக்கிறது. தேனியில நம்ம கிராமப்புறம் நினைக்கிறோம், அங்க 1 வழக்கு பதிவாக இருக்கிறது. இந்த ஸ்டாம்பு வடிவத்திலான போதையை இவர் விற்பனை செய்தார், இந்த மாணவர்கள் பயன்படுத்தினார்கள் என்று. அப்ப வழக்கே இவ்வளவு பதிவு செய்யப்படுகிறது என்றால் காவல்துறையின் கண்காணிப்பிற்கு வராத வகையில் இவ்வளவு புழக்கம் இளைய சமூகத்துக்கு மத்தியில் இருக்கும். இப்படியான இளைஞர்களையும் நம்முடைய சமூக மக்கள் சென்று விடக்கூடாது, அதிலிருந்தும் தடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கா இல்லையா?
ஏன்னா சில ஊர்கள் எல்லாம் சொல்றாங்க இஸ்லாமிய இளைஞர்களை குறி வைக்கிறாங்களோங்கிற பயம் இருக்கிறது. போதைப் பொருள் புழக்கத்தை காவல்துறையை இலகுவான முறையில் அனுமதிக்கிறார்கள், கண்டும் காணாதது போன்று நடந்து கொள்கிறார்கள். சில சகோதரர் சொன்னாரு, நாங்கள் காவல்துறையிட்டே போய் சொன்னோம், புகார் பண்ணோம், இப்படி போதைப் பொருட்கள் அப்பட்டமா இளைஞர்கள் பயன்படுத்துறாங்களே, நீங்க போய் தடுக்க வேண்டியதுதானே, கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதுதானே, அல்லது அவங்களை கைது செய்ய வேண்டியதுதானே, காவல்துறை முறையா நடவடிக்கை எடுக்கலாமேன்னு கேட்டபோது காவல்துறையின் தரப்பிலிருந்தே பதில் வருவான். எப்படி? அவனை போய் தொட்டோம் நம்ம கெட்டோம், தொட்டோம்னா அவன் போதையில் உள்ளவன் என்ன செய்வான், எந்த நேரத்தில் எப்படி முடிவு எடுப்பான்னு நமக்கு தெரியாது. நீங்க அறிவுரை மாத்திரம்தான் அவனுக்கு சொல்ல வேண்டுமே ஒழிய வழி நடத்துவதற்குண்டான போதனைகளைத்தான் அவர்களுக்கு நீங்க சொல்ல முடியுமே தவிர அவன் மீது எந்த விதமான ஆதிக்கத்தையும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு காவல்துறையை ஒதுங்குதான். அப்படின்னா நிலைமை எப்படி இருக்குங்கன்னு பாருங்க. இதே சில மாதங்களுக்கு முன்பு பொள்ளாச்சியில் ஒரு ரிசார்ட்ல போலீஸ் திடீர்னு போய் ரைடு போறாங்க. போனால் ஒரு 200-300 பேர் 200-300 பேர் அந்த ரிசார்ட்ல என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஃபுல்லா 24 ஹவர்ஸ் போதைக்காக வேண்டிய சனி ஞாயிறு 2 நாள் ஒரு ரிசார்ட் 300 பேர் அதில் ஒன்று குழுமுகிறார்கள். அனைவருக்குமான 24 மணி நேரம் போதையிலேயே திளைப்பது, டிசைனான போதையில் திளைக்கிறது. டிக்கெட் ஒன்று 1200 ரூபா. மகாபலிபுரத்திலையும் அதே மாதிரி கம்ப்ளைண்ட் பதிவாயிருக்கிறது. அங்கே டிக்கெட் 3000 ரூபாயா. அப்போ பாருங்க, ஒரு ரூமுக்குள்ள அடைஞ்சிக்கிறது, அங்கே போய் நின்று கொண்டு புகை வடிவத்திலான போதைகள், அந்த ரூமு ஃபுல்லாக புகையாக இருக்கும். உள்ளே போனால் புகை போதை, தனியாக நீங்கள் எதையுமே சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை, கதவை திறந்து உள்ளே போனால் புகை, போதைக்கு வயப்பட்டு விட்டுவார்கள். அதுக்கேற்ற மாதிரி பாட்டு, அதுக்கேற்ற மாதிரி டான்ஸு. இந்த பழக்கம்லாம் இன்றைக்கு சமூக மக்கள் மத்தியில், இளைஞர்களுக்கு மத்தியில் அதிகமாக உழவ விடப்படுகிறது. நீங்கள் இளைஞர்கள் நம்ம சொல்கிறோமே, இளைஞர்கள்னா இளைஞர்கள் யாருங்கிறதுல பெரிய வரையறையெல்லாம் வரும். இப்போ நம்ம நிறைய பேர் இப்போ இருக்குது, அல்லாவுடைய கிருபையில் இப்போ இருக்கிறதுலாம் யாரெல்லாம் இருக்கிறோம், இருக்கிற ஆட்கள் எல்லோருமே நம்ம இள வயது உடையவர்களாகத்தான் இருக்கிறோம். இப்போ அதில் இள வயதுக்கு நெருக்கமான சிறுவர்கள் குறிவைக்கப்படுகிறார்கள். எதில்? கேம் என்கிற அந்த போதைக்கு. பப்ஜிங்கிற கேமில் மூழ்கிறது, ஃப்ரீ ஃபயருங்கிற அந்த ஒரு கேமில் மூழ்கிறது. இதெல்லாம் சாதாரணமாக துவக்கமாக இருக்கிறது மக்கள் மத்தியில், இளைஞர்களுக்கு மத்தியில், இந்த இள வயதுக்கு நெருக்கமான சிறுவர்களுக்கு மத்தியில் அந்த பழக்கம் வருது. ஒரு ஊரில் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு 4-5 பசங்க கரெக்டாக ஒரு வீட்டில் போய் குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் ஒன்று கூடுறது. வெளியே நிற்கிறவங்களுக்கு பார்த்தா ஒரே சத்தம் மட்டும் கேட்குது, வெட்டு அவனை, குத்து, இப்படின்னு சத்தம் மட்டும் கேட்குது. 2-3 நாளாக இந்த சத்தம் கேட்கவும் அவருக்கு டவுட் ஆயிடுச்சு. நான் உள்ளுக்குள்ள முதல் நாள் சத்தம் கிடச்சுன்னா ஏதோ சண்டை நடக்குதுன்னு விளங்கிட்டு போயிடலாம், தொடர்ந்து ஒரே வெட்டு குத்துமாக கிடக்குதா, பெரிய கோபக்கார குடும்பமாக இருக்கும் போல இருக்கேன்னு சொல்லி என்னன்னு போய் பார்த்தா ஒரு 5-8 இள வயதுக்கு நெருக்கமான சிறுவர்கள் கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பிட்ட ஒரு வீட்டுக்குள்ளே போய் அவங்க பேரண்ட்ஸ் இல்லாத நேரத்தில் எல்லாம் காசுக்கு. செய்திகளில் பத்திரிகைகளில் பார்க்குறோமா இல்லையா, ஃப்ரீ ஃபயருங்கிற அந்த கேம் விளையாண்டு 15,000 ரூபாய் தொலைச்சிட்டாரு. அவனே அவன் தகப்பனாருடைய வங்கி கணக்கு அவருக்கு தெரியுது, அந்த பையனுக்கு தெரியுது. மொபைல் வழியாகவே அந்த கேம் விளையாடுவதற்கு, மேற்கொண்டு அந்த கேமை தொடர்ச்சியாக பயன்படுத்துவதற்கு 15,000 ரூபாய் தன் தந்தையின் அக்கௌண்ட்லேருந்து செலுத்துகிறான். லட்சங்கள் செலுத்துகிறாங்க. செலுத்தி அதுக்கப்புறம் அவருடைய தந்தைக்கு தெரிய வந்து விடுமோ என்று பயந்து தவறான முடிவுகளை நோக்கி செல்லக்கூடிய போக்குகளும் இருக்கிறது. சில குடும்பத்தில் தற்கொலை என்கிற அளவுக்கு போகுது. இதெல்லாம் ஆபத்தான அறிகுறிகளா இல்லையா? இப்படியான போக்கில் நம் சமூக மக்கள் நிரம்பி இருக்கிறார்கள் என்று சொல்ல இயலாது. ஆனால் நம் சமூக மக்களையும் இந்த பாதிப்பு வந்துவிட்டது என்றால், சரியான இலக்கு எது என்று அவர்களுக்கு சொல்லப்படாவிட்டால் எப்படிப்பட்ட ஒரு போக்கு வரும்? இன்றைக்கு அதிகமாக ஒவ்வொரு ஊர்லேயும் நீங்கள் பார்க்கலாம், இந்த இளைஞர்களுக்கு மத்தியில் உள்ள சீர்கேடு துவங்குவதே சலூன் கடையில் வச்சு தான் ஆரம்பிக்குது. சலூனில் போய் அவன் முடிவெற்ற ஸ்டைலில் இருந்து மாறும். போகும்போதே ஃபோட்டோவோட போகிறான். முடிவெற்ற கடைக்கு நம்மளாம் போகும்போது ஆகா முடிவெட்ட, இந்த லாக்டவுனில் நமக்கு நாமே முடிவெட்டிலாம் நிறைய பழகி இருப்பீங்க. இருந்தாலும் முடிவெற்ற கடைக்கு போகும்போது ஃபோட்டோவோட போகிறான். இந்த மாதிரி வெட்டுங்க, கூட நீ எவ்வளோ கேட்குறியோ அதை விட 20 ரூபா கூட போட்டு தரேன், 150 வச்சுக்க, இந்த மாதிரி வெட்டு. ஃபோட்டோவோட தான் நிறைய பசங்க வர்றது. அதுவும் என்னென்னா, இப்போ தலையில் தீ வேற வைக்கணுமா, சும்மா வெட்டுறது இல்லை. மண்ணெண்ணெயை ஊற்றி அல்லது அது ஒரு விதமான திரவத்தை ஊற்றி தீயை பற்ற வச்சு அதில் முடி வெட்டுறது. இந்த பக்கம் கோடு போடுங்க, இப்படியே கீழே இறங்கணும், அதுக்கப்புறம் இப்படி மேலே போகணும். எது நம்ம மேம்பாலமாக போட்டுக்கிட்டு இருக்கிற தலையில் இங்கேருந்து கோடு போடணுமா, கோடு போட்டு கீழே இப்படி போகணும், அப்படி போகணும். அதுக்கு தலையை எப்படி வெட்டணுங்கிறதுக்கு பல மணி நேரமாக விளக்குறான். எனக்கு இப்படி வரணும். திடீர்னு பார்த்தா ஒருத்தனை பெரிய உயர்ந்த கோபுரம் மாதிரி முடிப்புல மேல் நோக்கியே போகுது, வான் நோக்கி முடிகள் படர விடக்கூடிய அளவிற்கு. இப்போ முடி வெட்டுற ஸ்டைல் இருந்து, ட்ரெஸ்ஸில் இருந்து, ஒரு குறிப்பிட்ட கலர்லேயே எல்லாரும் கையில் கொடுத்துறாங்க. என்னன்னு கேட்டால் அது ஒரு ட்ரெண்டுங்கிறாங்க.
அது நாங்கள் எல்லாம் அப்படி தான் உடுத்துவோம். இப்படி நடைமுறைக்கு மாற்றமான ஒழுக்கக்கேடான காரியங்களும், ஃபேஸ்புக்கினுடைய பயன்பாடு, சினிமா பித்து, பிக் பாஸ் போன்ற நிகழ்ச்சிகளில் உள்ள கவனம், அது போக ஐபிஎல் விளையாட்டில் கவனம், அதுவும் என்ன எந்த காரியம் நடந்துக்கிட்டு இருந்தாலும் ஸ்கோர் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ட்ராவலில் போகும்போதும் பார்ப்பாரு, அடிச்சிட்டாங்களா, அடிச்சான்டா, தலைவன் அடிச்சான்ல அப்படின்னு பார்க்குறது. அடிக்கலன்னு வைங்களேன், உருப்படாது, என்ன இப்படி அடிக்கிறான், இவன் உருப்பட மாட்டான், இவன் விளங்க மாட்டான் அப்படிங்கிறது. ஸ்கோரு தெரியும் எல்லா நேரத்துலையும். அப்படியான ஒரு சிந்தனையிலாம் சில பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த நிகழ்ச்சிகளில் பார்க்குறதும். அப்போ இந்த போக்கு எதில் போகும்? ஆபாசத்தை நோக்கி தானே தள்ளும். ஃபேஸ்புக்கு, செல்ஃபோனு கலாச்சாரம், எந்நேரமும் ஃபேஸ்புக்கு. எதை லைவ் போடணும், எதை லைவ் போடக்கூடாது விவஸ்தையே கிடையாது. எதை ஃபேஸ்புக்கில் பதிவிட வேண்டும், எதை பதிவிடக்கூடாது, அதுக்கும் எந்த விதமான வரையறையும் கிடையாது. எதை வேண்டுமானாலும் ஃபேஸ்புக்கில் போடலாம். 24 ஹவர்ஸ் ஃபேஸ்புக்கில் ஆன்லைன்லேயே இருப்பார். எவ்வளோ ஃப்ரெண்டுன்னு கேட்டால் 5000 ஃப்ரெண்டுங்க வேறு. 5000 ஃப்ரெண்டு. உன் பக்கத்து வீட்டில் யார் இருக்கா அது நமக்கு தெரியாது. யார் இருக்கா தெரியலையே. பக்கத்து வீட்டில் உள்ளவன் தெரியாது. ஃபேஸ்புக்கில் 5000 ஃப்ரெண்டு. இவர் இங்கே இருந்துக்கிட்டு அந்த 5000 ஃப்ரெண்டில் ஒருத்தருக்கு சலாம் ஹாய் அப்படின்னு போடுவார். பக்கத்தில் உள்ளவன் எப்படி இருக்கிறான், அவன் ஒழுங்காக இருக்கிறானா, நல்லா இருக்கிறானா, இந்த லாக்டவுனில் ஒழுங்காக சாப்பிட்டானா, அதை பற்றிலாம் விசாரிச்சிருக்க மாட்டார். இப்படியாக அவர்களுடைய கவனம் இந்த இலக்கிலிருந்து திசை மாறுவதற்குரிய காரணிகளாக அரசியல் கட்சிகளின் மீது உள்ள ஆசைகளும், உலக மோகத்தின் மீது உள்ள ஆசைகளும், பாலியல் ரீதியான ஒழுக்கக்கேடான காரியங்களும், ஃபேஸ்புக்கு போன்ற நவீன தொலைத்தொடர்பு சாதனங்களும் இன்றைய சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை அவர்களுடைய இலக்கை விட்டும் திசை திருப்பக்கூடியதாக மாற்றிவிட்டது. அற்ப நேரம் கிடைக்கக்கூடிய சிற்றின்பம் அவர்களுக்கு பெரிதாக தெரிகிறது. ஃபேஸ்புக்கில் கொஞ்சம் நேரம் உள்ளாவுன்னா அதில் ஒரு இன்பம் கிடைக்குது, அந்த இன்பம் பெருசு. அந்நிய பெண்மணியிடத்தில் பேசினால் அதில் ஒரு இன்பம் கிடைக்கிறது, அந்த இன்பம் பெரிது. அப்போ ஒழுக்கக்கேடான காரியங்களை முன்வைத்து பெறப்படுகிற இன்பம் பெரிது என்று நினைக்கிறார்கள். மற்றவர்கள் நினைக்கிறார்கள் என்றால் அது தனி. நம் சமூகத்தில் உள்ள இளைஞர்கள், நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குரானில் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அழகிய வரலாற்றை எடுத்து சொல்லி அதிலிருந்து பாடம் பெற வேண்டும், படிப்பினை பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கக்கூடிய நிலையில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னது என்ன? அழகு பெற்றவர்கள், அந்தஸ்து நிறைந்த ஒரு பெண்மணி ஆசைக்கு இணங்க வேண்டும் என்று அழைக்கின்றால், ஆசைக்கு இணங்கினால் கூடுதல் அந்தஸ்து, இணங்க மறுத்தால் சிறை. இரண்டில் எதை அவர்கள் தேர்வு செய்தார்கள்? ஆசைக்கு இணங்குவதை விட இணங்க மறுப்பதின் மூலம் சிறை எனக்கு கிடைக்கும் என்றால் அஸ்ஜினு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலைஹி, இவர்கள் அழைக்கின்ற ஒழுக்கக்கேடான காரியத்தை விட சிறைச்சாலைக்கு செல்வது மேல் என்று முடிவெடுத்தாரா இல்லையா? சாதாரணமாக அந்த முடிவு எடுத்துட முடியுமா? இளமை பருவம், அழகு நிறைந்த ஒரு ஆண், அந்த அந்தஸ்தில் இருந்து கொண்டு நீங்க யோசிச்சு பாருங்க. அந்தஸ்து நிறைந்த பெண்மணி அழைக்கின்றாள், அவள் அழைப்பிற்கு இணங்கி தவறான காரியத்தில் ஈடுபட்டு விட்டால் வெளி உலகத்துக்கு தெரிய போறது இல்லை, ராஜபோக வாழ்க்கையை வாழலாம். மறுத்தா கண்டிப்பா சிறைச்சாலைக்கு அனுப்புவாள் என்பது தெரியும். தெரிந்தும் சிறைச்சாலை வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா? அப்படிப்பட்ட ஒழுக்க சிலர்களை முன்மாதிரியாக கொண்டு செயல்பட வேண்டிய நம் சமுதாய இளைஞர்கள் மார்க்கத்திற்கு முரணான ஒழுக்கக்கேடான காரியங்களை நோக்கி செல்கிறார்கள் என்றால் அதை தடுக்க வேண்டிய கடமை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினராகிய நமக்கு இருக்கிறது. இப்போ நாம் என்ன செய்யறது? அதற்காகத்தான் ஒரு செயல் திட்டத்தை நாம் மாநில நிர்வாகத்தின் சார்பாக, உயர்நிலை குழுவின் சார்பாக மசூரா செய்து ஒரு அஜெண்டாவை இப்போ நம்ம கையில் எடுக்கிறோம். அது என்ன அஜெண்டா என்று சொன்னால், நம் சமுதாயத்தில் இருக்கிற இளைஞர்களை குறிவைத்து பிரச்சாரம் செய்கிற ஒரு அஜெண்டா. சமுதாய இளைஞர்களை சத்திய பாதைக்கு அழைக்கக்கூடிய விதத்திலான 50 நாட்கள் தொடர் பிரச்சாரத்தை நம்ம முன்னெடுக்க போறோம். இந்த 50 நாட்கள் பிரச்சாரம் என்பது முழுக்க முழுக்க இளைஞர்களை, இளம் வயதில் உள்ள ஆண்களை, இளம் வயதில் உள்ள பெண்களை மையப்படுத்திய பிரச்சாரம். பிரச்சாரத்தினுடைய தலைப்பு இலக்கை நோக்கி இளைஞனை வா. உன்னுடைய இலக்கு எது? அரசியல் என்கிற சாக்கடை உன்னுடைய இலக்கா? நீ சமுதாயம் சமுதாயம் என்று சொல்லி கொள்கை மாறி செல்வாயானால் நாளை மறுமை நாள் இடத்துல என்ன கேள்வி எழுப்புவான் அல்லாஹ்? தொழுதியாங்கிற கேள்வி முதன்மையானது. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்தாயா என்கிற கேள்வி முதன்மையானது. சில இளைஞர்களுக்கு எப்படின்னா சமுதாய உணர்வுலாம் இருக்கும், ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு சொல்லிட்டா போதும், முதல் ஆளா வந்து நிற்பாரு. நம்ம சாப்பிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தா கூட போ, காவல்துறையை நேரடியாகவே முற்றுகையிடணும், கலெக்டர் அலுவலகம் முற்றுகைன்னு போட்டுருவோம். இந்த 2 ஆர்வ கோளாறு வந்துடும். சமூகம் ரொம்ப பற்று நிறைந்த ஆர்வ கோளாறு வந்துருச்சுன்னு வைங்க, நம்ம கலெக்டர் அலுவலகம் முற்றுகைனா எங்க ஒரு கலெக்டர் அலுவலகம் அங்கே இருக்குமா, நம்ம அங்கே வச்சு முற்றுகை இட்டுட்டு இருப்போம். அந்த 2 ஆர்வ கோளாறு சேர்ந்து எதுக்கு இங்கே நிற்கிறீங்க, வேற எங்கடா நிற்கணும், வாங்க கலெக்டர் ஆஃபீஸுக்குங்குவான், அங்கே போயிடுவோம், உள்ளே போயிடுவோம். இந்த இதெல்லாம் பத்தாது நமக்கு.
அப்போ சமுதாய பற்றி அதிகமாக இருக்கும், மார்க்கத்தை பற்றி கொஞ்சமும் கவலை கிடையாது. தொழுகை பற்றி அல்லாஹ் கேட்பானே, வழிபாட்டை பற்றி அல்லாஹ் கேட்பானே, இறைவனுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் நம்மிடத்தில் கேள்வியை முன்வைப்பானே, அதுக்கு நம்மிடத்தில் பதில் இருக்கா? நம்மள உள்ள சிலர்கள் கூட, சில மாவட்டம் சில கிளைகள் கூட ஆர்ப்பாட்டம் என்று நாம் அறிவிப்பு செய்தால் தடாலடியாக நடத்துவோம். பொருளாதார சிரமம் அதெல்லாம் நமக்கு பெருசாக தெரியாது. அதுவே ஒரு தர்பியா நடத்த வேண்டும் என்றால், ஒரு மார்க்க விளக்க பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும் என்றால், மக்களுக்கு ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்தணும் அப்படி என்று சொன்னால் அதில் ஆர்வம் குறைவதை பார்க்கிறோம். அது இருக்கக்கூடாது. முழுக்க முழுக்க இளைஞர்களை சரியான இலக்கை நோக்கி திருப்பக்கூடிய விதத்திலான இலக்கை நோக்கி இளைஞனை வா என்கிற தலைப்பில் நவம்பர் 10ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31ஆம் தேதி கிட்டத்தட்ட 50 நாட்கள் தொடர்ந்து பிரச்சாரம் செய்ய போறோம். இந்த 50 நாள் நம்ம செய்ய வேண்டிய பிரச்சாரம் என்னென்ன பிரச்சாரங்கள் செய்ய போறோம்? இப்போ உள்ள காலகட்டத்துக்கு பொதுக்கூட்டம் நடத்த முடியுமா? முடியாது. மாநாடு நடத்த முடியுமா? முடியாது. அப்ப எப்படி செய்வது? இளைஞர்கள் அதிகமாக நம்ம சந்திக்கணும். ஒவ்வொரு கிளையிலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நிர்வாகிகள், உறுப்பினர்கள், ஆரம்ப காலத்திலிருந்து இருக்கிறவங்க, முன்னால இருந்தவங்க அனைவருமாக சேர்ந்து கொண்டு தனிநபர் சந்திப்புகளை, இளைஞர்களை குறிவைத்து தனிநபர் சந்திப்புகளை அதிகப்படுத்தணும். இளைஞர்களை மாத்திரம் குறிவைத்து அவர்கள் பங்கேற்கக்கூடிய விதத்திலான தர்பியா நிகழ்ச்சிகள் அதிகமாக நடத்தப்படணும். அவர்களுக்கு தொழுகை பற்றி பயிற்சி கொடுக்கக்கூடிய தொழுகை தர்பியா, துவாக்களை மனனம் செய்யக்கூடிய துவாக்கள் மனன தர்பியா என்று பல்வேறு எந்தெந்த வடிவத்தில் நீங்க செய்றீங்களோ தர்பியாக்கள் அதிகமாக நடத்தணும். நடத்தப்படுவதனுடைய நோக்கம் அவர்களுக்கு தொழுகை குறித்து கற்றுக் கொடுக்கணும், துவாக்களை குறித்து கற்றுக் கொடுக்கணும், குர்ஆன் மனனத்தை அவர்களுக்கு ஊக்கப்படுத்தணும். ஒரு மக்தப் மாசாவில் குர்ஆன் ஓதத்துக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. என்ன சொல்லி கொடுத்துருக்கிறாரு? எழுத்து உச்சரிப்பு, இந்த ஓதுறதுக்கு முன்னால் எழுத்து உச்சரிப்பை சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஒவ்வொரு எழுத்தையும் எங்கிருந்து சொல்லணும்னு இந்த தஜ்வீத் சட்டம்ங்கிற பேரில் அவருக்கு சொல்லியிருக்கிறாரு. இங்கிருந்து சொல்லு, இங்கிருந்து சொல்லு. ஒவ்வொரு எழுத்தையும் ஹான்னு சொல்லிட்டு அவன் ஹான்னு சொல்லியிருப்பான் போல இருக்கு. ஹா இல்லை ஹா, இங்கிருந்து சொல்லு. திடீர்னு சில எழுத்தை சொல்லி இங்கிருந்து சொல்லு. அவன் பார்த்தான், என் மனசார சொல்கிறேன், நீ உருப்பட மாட்டேன், அங்கிருந்து சொல்லு இங்கிருந்து சொல்லு. சிலதை அடி வயிற்றுலேருந்து சொல்லுன்னு இருக்கிறான். இங்கிருந்து சொல்லு, ஏன்னா வாயிலிருந்து சொல்கிறேன், இங்கிருந்து சொல்லு. அப்போ அங்கிருந்து சொல்லு இங்கிருந்து சொல்லுன உடனே அவன் 2வது நாள் ஓடி போயிட்டான். இது நமக்கு இவங்க ரொம்ப பாடப்படுத்துறாங்க, கடைசியில் காலிலிருந்து சொல்லு கையிலிருந்து சொல்லுங்க வாங்க, வேண்டாம்னு போயிட்டான். அப்போ குர்ஆனை கற்றுக்கொள்ள கொஞ்சம் சின்ன அளவில் இப்படியான முறைகள் கூட விரண்டோட வைக்குதுன்னு சொன்னால் குர்ஆனை தெரிஞ்சுக்கணும், முறைப்படி ஓத வேண்டும் என்கிற அந்த ஆர்வம்லாம் அவங்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. இளைஞர்கள் அதிகமாக நம்ம ஈர்க்கக்கூடிய விதத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டுமோ அதெல்லாம் நடத்தணும். இப்போ நம்ம மருத்துவ மாணவரணி சார்பாக பல்வேறு விதமான கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடத்துகிறோம், ஸ்காலர்ஷிப்பு கொடுக்குறோம். எதுக்காண்டி கொடுக்குறோம்? எதுக்கு அந்த கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி ஆரம்பத்திலிருந்து இப்போ வரையில் நடத்திக்கிட்டு இருக்கிறோம்? எதுக்காண்டி? நம் சமுதாயம் கல்வி ரீதியாக முன்னேற வேண்டும் என்பதை ஒரு ஆசை நம்முடைய உள்ளத்தில் இருந்தாலும் அதன் மூலமாக இளைஞர்களை அதிகமாக நம் ஜமாத்தை நோக்கி ஈர்க்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதல் அஜெண்டா. அதற்காகத்தான் இந்த கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சியெல்லாம் நடத்தப்பட்டது. இப்போ வரையிலும் அந்த நோக்கத்துக்கு தான் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஸ்காலர்ஷிப்பு ஒவ்வொரு கிளைகளையும் நடத்துங்கன்னு சொல்லி நம்ம ஆர்வம் ஊட்டுகிறோம். கிளைகளும் ஆர்வத்தோடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதை மட்டுமே செய்வது கிடையாது. அதனூடாக அவர்களுக்கும் நமக்குமான ஒரு தொடர்பை ஏற்படுத்தணும். எங்கே படிக்கிறீங்க, என்ன ஓதுறீங்க, வாங்க பள்ளிவாசலுக்குலாம் அப்பப்போ வாங்க, அப்படி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு பள்ளிவாசலுடனான தொடர்பை அதிகப்படுத்துவதும் அதன் மூலமாக அவர்களுக்கு இந்த ஏகத்துவ கொள்கையை எடுத்து சொல்லி மார்க்கத்திற்காக அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக உருவாக்குவதும் தான் நம்முடைய நோக்கம். நம்ம மனசை தொட்டு சொல்லுங்க, நம்மெல்லாம் அல்லாஹ்வுடைய கிருபையில் அங்கே இருக்கக்கூடிய பலரும் இளைஞர்களும் ஆரம்பத்திலே சொன்னோம், நம்ம இளைஞர்களாக இதை விட இன்னும் சிறிய பருவத்தில் இருக்கின்ற பொழுது இந்த கொள்கை நமக்கு போதிக்கப்பட்டது தானே, சொல்லப்பட்டது தானே. அப்படி சொல்லி கிளையில பொறுப்பில் இருந்து, இன்னும் மாவட்டத்தில் பொறுப்பில் இருந்து, இன்னும் மாநிலத்தில் பொறுப்பில் இருந்து இன்றைக்கு மக்களுக்கு பல்வேறு விதமான கொள்கைகளை எடுத்து சொல்லக்கூடிய நிலையில் நம்ம வந்திருக்கிறோம்னா, இப்போ 90% இளைஞர்களாக இருக்கிறோம். புதிய நபர்கள் யாரையும் நாம் உருவாக்காவிட்டால், புதிய இளைஞர்களை இந்த ஜமாத்தின்பால் நாம் ஈர்க்காவிட்டால் நம்ம மட்டும் உட்கார்ந்துருப்போம், வயசாகி உட்கார்ந்துருப்போம். அப்போ புதிய புதிய இளைஞர்களை ஜமாத்தை நோக்கி ஈர்க்கின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய கிருபையில் ஈர்க்கின்ற பொழுது பிரச்சாரம் அது வலிமையான முறையில் இந்த பிரச்சாரம் போய் சென்றடையும். இந்த லாக்டவுன் என்கிற சூழலையும் கவனத்தில் கொண்டு சில மாவட்டங்கள் கிளைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா டியூஷன் நடத்துகிறாங்க. உண்மையில ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு காரியம். எதுக்கு டியூஷன் நடத்துகிறாங்கன்னா, அவனுக்கு கல்வியை சொல்லிக் கொடுப்பது மாத்திரம் நோக்கம் கிடையாது. டியூஷன்னா கண்டினியூவாக தொடர்ந்து டியூஷன் நடத்தப்படுகிறது. அந்த டியூஷன் மூலமாக அவர்களை ஜமாத்தோடு அவங்களுக்கு ஒரு தொடர்பு ஏற்படுது, கொள்கை அவர்களுக்கு எடுத்து சொல்லப்படுகிறது, ஈர்ப்பு வருது.
அப்போ இப்படி பல்வேறு விதமான செயல் திட்டங்கள் இந்த அமர்வில் உங்களுக்கு சிலவை சொல்லப்பட்டிருந்தாலும் சொல்லப்படாதவைகளும் அதிகமாக இருக்கிறது. அதையும் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் மெயில் வழியாக தெரிவிப்போம். இளைஞர்களை மையப்படுத்திய தர்பியாக்களையும் நிகழ்ச்சிகளையும், குறிப்பாக இளைஞர்கள் ஆண்களை மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணணுங்கிறது இல்லை, பெண்களும் இந்த ஜமாத்தை நோக்கி ஈர்க்கப்படுவதற்கு அதிகம் தகுதி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அப்போ இளம் பெண்களை எல்லாம் மையப்படுத்தி உங்கள் சில மாவட்டங்களை இஜ்திமா நடத்த முடியும், பெண்கள் சார்ந்த ஒரு தர்பியா நிகழ்ச்சி, ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்த முடியும்னா அதுக்கெல்லாம் ஏற்பாடு செய்யணும். அப்படியான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி முழுக்க முழுக்க இந்த பிரச்சாரத்தை நம்ம அர்ப்பணிப்போடு செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். உள்ளார்ந்த ஒரு கவலையோடு இந்த தாவாக்கள் முன்னெடுக்கப்படணும். தாவாவுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு, தாவாவுக்கு தான் இன்றைக்கி நம்ம எல்லாரும் ஒரு நிர்வாகமாக ஒருங்கிணைஞ்சிருக்கிறோம். நான் என்ன அளவில் இந்த கொள்கையை பின்பற்றணும், நீங்கள் உங்கள் அளவில் இந்த கொள்கையை பின்பற்றணும்னா அதுக்கு நிர்வாக செட்டப் தேவையே இல்லை. நான் நம்முடைய வீட்டில் இருந்து கொண்டே நீங்கள் குரானை ஓதிக்கொள்ளலாம், ஹதீஸுகளை படிக்கலாம், யாருக்கும் இப்போ பெருசாக சந்திக்கிற நபர்கள்ட்ட மட்டும் பிரச்சாரம் மட்டும் போயிட்டே இருக்கலாம். பெருமளவு பிரச்சாரத்தை முன்னெடுக்கணும் என் தாவாவுக்காகத்தான் நாம் ஒரு நிர்வாகமாக ஒருங்கிணைந்திருக்கிறோம். எப்படி குர்ஆன் அல்லாஹ் யாசீன்ங்கிற அத்தியாயத்தில் ஒரு நபருடைய தாவாவை பற்றி உள்ளார்ந்து அவர் செய்யக்கூடிய பிரச்சார பணியை பற்றி எடுத்து சொல்கிறான். ஒரு சமுதாயத்துக்கெல்லாம் 2 இறை தூதர்கள் அனுப்புகிறான், அவங்க பிரச்சாரம் பண்ணியும் ஏற்றுக்கலை. 3வது முறை இறை தூதர் அவர் பிரச்சாரம் பண்ணியும் ஏற்றுக்கலை. இந்த செய்தி கேள்விப்பட்டு ஊரினுடைய கடைக்கோடியிலிருந்து ஒருத்தர் வர்றார். ஜாஅமின் அக்ஸல் மதீனத்தி ரஜுலுன் யஸ்ஆ, விரைந்தவராக வருகிறார். அவர் சமுதாயத்தில் சொல்கிறார், காலையா கௌமி இத்தபிஉல் முர்சலீன், தூதர்கள் சொல்வதை பின்பற்றுங்க. அவங்க உங்ககிட்ட கூலியா கேட்டாரு, நேர்வழி அல்லவா உங்களுக்கு எடுத்து சொல்கிறார், அவரை பின்பற்றுங்கள் என்று அந்த நபர் இஹ்லாசோடு பிரச்சாரம் செய்தார். ஆனால் அந்த சமூகம் அவருடைய பிரச்சாரத்தையும் ஏற்க மறுத்து அவரை கொலை செய்து விட்டார்கள், கொல்லப்பட்டு விட்டார். இறைவனை சந்திக்கக்கூடிய அந்த நிலை, அப்போது மாணவர்களிடத்தில் உரையாடக்கூடிய ஒரு நிலை போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறான், கீல துகுலில் ஜன்னா, சொர்க்கத்தில் நுழையுங்கள் என்று அவரிடத்தில் சொல்லப்பட்டபோது கூட அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? காலையா லைத்த கௌமி யாலமூன், என் சமுதாயம் இதை அறிந்து கொள்ள வேண்டுமே. பிமாக ஃபரலி ரப்பி வஜஅலனி மினல் முக்ரமீன், என்னுடைய இறைவன் என்னை மன்னித்து விட்டதையும் கண்ணியமானவர்களுடைய பட்டியலில் அல்லாஹ் என்னை இணைத்து விட்டதையும் என் சமுதாயம் அறிந்து கொள்ள வேண்டுமே என்று அங்கேயும் கவலைப்பட்டார் என்று குர்ஆன் சொல்லுது. தன்னை கொலை செய்த மக்களுக்காக வேண்டி கவலைப்படுறார். இது தெரிஞ்சிருந்தால் இந்த கொள்கைதான் சத்தியம் என்பதை அவர்கள் அறிந்திருப்பார்களே. என் சமுதாய மக்கள் இந்த சத்தியத்தை ஏற்க மறுக்காமல் தூதர்கள் சொல்வதை போன்று நேர்வழியை ஏற்றுக்கொள்வார்களே. தாவாவுக்கு அவருக்கு இருந்த அந்த கவலை, அதே கவலையோடு இளைஞர்களை குறிவைத்து நாம் நம்முடைய பிரச்சாரத்தை அதிகப்படுத்தினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மகத்தான கிருபையினால் நம்முடைய ஜமாத் இன்னும் பல தலைமுறைக்கு இந்த ஜமாத்தின் வாயிலாக சத்திய கொள்கை எடுத்துச் சொல்லப்படும். அப்படிப்பட்ட வாய்ப்பினை நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்குவானாக என்று கேட்டு உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தாவானா.